குட் ஈவினிங் ஆல். ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து செகண்ட் அசைன்மெண்ட்டை தான் நாங்கள் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ செகண்ட் அசைன்மெண்ட் வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு வந்து கஷ்டமான ஒரு அசைன்மெண்ட் ஒன்று இல்லை, ரொம்ப ஈஸியான அசைன்மெண்ட் தான். ஸோ நாங்கள் அசைன்மெண்ட் வந்து ஒரு சாம்பிள் ஆன்சரோட வந்து எப்படி நாங்கள் செய்கிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங்கில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேயா? சரி. ஓகே, முதலாவது இந்த அசைன்மெண்ட்டை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு சில கைட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ அந்த கைட்லைனை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். செப்டம்பர் 17 தான் சப்மிஷன் பண்ண இருக்கு. ஓகே, ஸோ அப்போ முதலாவது விஷயம் என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னால் அசைன்மெண்ட்டை வந்து சரியாக ரீட் பண்ண சொல்லி ஆன்சர் ஷுட் பி வித்தின் த ரேஞ்ச் 400 to 500 ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே வந்து இந்த ஆன்சர்ஸை வந்து 400-500 ரேஞ்சுக்குள்ளே எழுதவே முடியாது. கொஞ்சம் எப்படியும் அட்லீஸ்ட் ஒரு 1000 சரி எக்ஸீடட் ஆகும், சரியா? 1000-1500 சரி எக்ஸீடட் ஆகும். ஸோ அதனால வந்து நீங்கள் எதுவும் யோசிக்க வேணாம், 1000 எக்ஸிடட் ஆகணும் அப்படின்னு சொல்லி, சரியா? அப்ப அசைன்மெண்ட் வந்து ட்ராப் பாக்ஸ்ல வந்து சப்மிட் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. ஸோ எழுத்து என்ன சொல்றது, பிலிகிராம்ஸ்க்கு வந்து 0. ஓகே, அப்ப அசைன்மெண்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா recall the interview you had with the people management profession for assignment 1. ஓகே, அப்ப recall the interview you had with the people management professional assignment 1. நாங்க assignment 1 வந்து செஞ்சது எல்லாருக்குமே வந்து ஞாபகம் இருக்கும். நாங்க assignment முதலாவது assignment, சரியா? இந்த முதலாவது assignment பாத்தீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், நாங்க HRM மேனேஜ்மெண்ட்ல வந்து அதாவது வந்து ஒரு பர்சனை வந்து நாங்க ஒர்க்குக்கு எடுக்கிறதுன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா அவர் வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா ஒரு இன்டர்வியூ பண்ணுவோம். ஸோ அப்ப இன்டர்வியூ பண்ணக்குள்ள மோஸ்ட் ஆஃப் சூட்டபிளான ஒரு பர்சனை தான், ஒரு எம்ப்ளாயை தான் வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா எங்கட ஆர்கனைசேஷனுக்கு எடுப்போம். ஸோ அப்ப நாங்க அதுல கதைச்சிருக்கோம், இந்த ஐடென்டிஃபை த ஸ்பெசிபிக் ஹெச்ஆர் ஃபங்க்ஷன்ல வந்து இந்த இன்டர்வியூ சம்பந்தமா கதைச்சிருக்கோம். டிஸ்கிரைப் த ஜாப் டைட்டில் அண்ட் டியூட்டிஸ் த பர்சன் இன்டர்வியூ. ஓகே, நாங்க இங்க கதைச்சிருக்கோம் தானே, அதாவது வந்து நாங்க இன்டர்வியூ பண்ண பர்சன்ட வந்து ஜாப் டைட்டில் என்ன, அவரோட டியூட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே கதைச்சிருக்கோம். உங்களுக்கு அது சம்பந்தமா உங்களுக்கு கிளியர் இல்லாட்டி நீங்க அந்த ரெக்கார்டிங்கை எகெயின் ஒருக்கா கேட்டுடும் நீங்க இந்த அசைன்மெண்ட்டை செய்யலாம். ஸோ அந்த ரெக்கார்டிங்ல வந்து இந்த அசைன்மெண்ட், இந்த ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டை பத்தி கிளியரா நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். ஸோ அதையும் பேஸ் பண்ணி வச்சுக்கொண்டு என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு இந்த செகண்ட் அசைன்மெண்ட்டை செய்ய சொல்லி சொல்றாங்க. ரைட் த ஷார்ட் எஸ்ஸே, அதாவது எஸ்ஸே டைப்ல தான் இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வாட் would you learn about successfully managing people from the decision? அதாவது வந்து நீங்க ஒரு வினைத்திறனான ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு வந்து பீப்பிள்ஸ்னு சொல்லி சொல்லலானே, அதாவது நாங்க ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கக்குள்ள வந்து நாங்க மனித வளத்தை வந்து எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா யூஸ் பண்றோம்னு சொல்லி எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளணும். நாங்க ஒரு மனித வளம் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும், ஒரு ஆர்கனைசேஷன்ல நாங்க ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவரா இருந்தாலும் கண்டிப்பா எங்களுக்கு தெரியணும் ஒரு சக்சஸ்ஃபுல்லியா பீப்பிள் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி கொண்டு போறதுன்னு சொல்லி. அப்ப ஸ்டூடெண்ட் ஷுட் எக்ஸ்பிளைன் மினிமம் ஆஃப் 2 key learning சப்போர்ட் பை த ரிலவென்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த டிசிஷன். அப்ப நாங்க இந்த சக்சஸ்ஃபுல்லா பீப்பிள் மேனேஜ்மெண்ட் கொண்டு போறதுக்காக வந்து நாங்க என்னென்ன விஷயங்களை வந்து கற்றுக்கொண்டோம், என்னென்ன விஷயங்களை வந்து நாங்க கற்றுக்கொண்டோம்னு சொல்லி ஆக குறைஞ்சது 2 லேர்னிங் கீ பாயிண்ட்ஸ் ஆவது வந்து எழுத சொல்லி இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, அடுத்ததுல சொல்லி இருக்கிறாங்க, describe how you could apply what you have learned when performing your ideal career in the future as a HR manager or operation manager or marketing manager or financial manager, team leader or any work team. அடுத்தது சொல்றாங்க என்னதுன்னு சொல்லி சொன்னா
நீங்க வந்து சரியான முறையில செயல்திறனான முறையில வந்து வேலைகளை வந்து செஞ்சு கொண்டு போடுறதுக்கு வந்து எதிர்காலத்துல வந்து நீங்க என்னென்ன விஷயங்களை வந்து கற்றுக்கொண்டீங்க, என்னென்ன விஷயத்த வந்து கற்றுக்கொண்டீங்க, அதை எப்படி கற்றுக்கொண்டீங்க, எப்படி அதை உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுது, எப்படி அதை வந்து கோ த்ரூ பண்ணீங்க, ஸோ என்ன மாதிரியான மெத்தட்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரா இருந்தா அதை பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி ஆபரேஷன் மேனேஜரா இருந்தோ, ஃபைனான்சியல் மேனேஜரா இருந்தோ, ஒரு டீம் லீடரா இருந்தோ, அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு வேலையில வந்து நீங்க ஒரு டீம் மெம்பரா இருந்தீங்கன்றாலும், ஹெட் ஆஃப் டீம் மெம்பரா இருந்தாலும், நீங்க எதிர்காலத்துல வந்து ஹவ் குட் யூ அப்ளை வாட் யூ ஹவ் லேர்ன் வென் பெர்ஃபார்மிங் யுவர் ஐடியல் கேரியர், அதாவது நீங்க கற்றுக்கொண்ட விஷயத்தை வந்து எப்படி அப்ளை பண்ண போறீங்க உங்களோட எதிர்காலத்துல வந்து செயற்பாடுகளை வினைத்திறன, அதாவது மனிதவள செயற்பாடுகளோ, அப்படி இல்லாட்டி நீங்க மார்க்கெட்டிங் மேனேஜரா இருந்தா சந்தைப்படுத்தல் செயற்பாடுகளா, ஃபைனான்சியல் மேனேஜரா இருந்தா நிதி தொடர்பான செயற்பாடுகள், ஒரு டீம் லீடரா இருந்தா ஒரு ப்ராஜெக்ட் அப்படி இல்லாட்டி ஒரு டாஸ்க் தொடர்பான செயற்பாடுகளை வந்து வினைத்திறனா செஞ்சு கொண்டு போறதுக்கு, எஃபிஷியன்சியா வந்து கொண்டு போறதுக்கு வந்து எவ்வளவு நீங்க கற்றுக்கொண்ட விஷயங்களை வந்து எப்படி அப்ளை பண்ண போறீங்கன்னு சொல்லித்தான் அடுத்த விஷயம் சொல்றாங்க. ஓகே, அப்போ உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து ஒரு எஸ்ஏ டைப் இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த எஸ்ஏ டைப்ல இருக்கக்குள்ள இந்த மெயினா கொடுத்துருக்கு, இங்க வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினான கொஸ்டின்ஸ்க்கான டாஸ்கே இங்கே தான் இருக்குது. ஸோ அப்ப இங்க மெயினா என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. முதலாவதுக்கு 5 மார்க்ஸ், ரெண்டாவதுக்கு 40, அடுத்தது 10, 40, 80, 90, 95. இந்த அசைன்மெண்ட் வந்து சரியா ஆர்கனைஸ் பண்ணி செய்யறதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் வந்து அலோகேட்டட் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப முதலாவது பாருங்க, இன்ட்ரடக்ஷன் இண்டஸ்ட்ரி ஆர்கனைசேஷன் டீடைல்ஸ் அபௌவ் ப்ரொஃபஷனல் அண்ட் ஜாப் ரோல். அப்ப அதாவது வந்து உங்களுக்கு தெரியும், நீங்க முதலாவது அசைன்மெண்ட் செய்யக்குள்ள ஒரு ஆர்கனைசேஷனை பத்தி கண்டிப்பா எழுதணும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். சரியா, ஒரு ஆர்கனைசேஷனை பத்தி சொல்லணும்னு சொல்லி, அதாவது எத்தனை மார்க்ஸுக்கு 5 மார்க்ஸுக்கு கேட்டிருந்தேன் பாருங்க. Provide the overview of the industry and the organization. அப்ப நீங்க முதலாவது அசைன்மெண்ட்ல நீங்க அந்த ஆர்கனைசேஷனை பத்தி எழுதின விஷயத்தை வந்து இதுக்கு அப்படியே அப்ளை பண்ண முடியும் இந்த ரெண்டாவது அசைன்மெண்ட்ல இருக்கிற முதலாவது கொஸ்டினுக்கு. அதாவது இங்க சொல்றாங்க என்னதுன்னா, இன்ட்ரடக்ஷன் இண்டஸ்ட்ரி, அதாவது வந்து இப்ப நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனி ஏதாவது எடுத்தீங்கன்னா அது இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி, ஃபைனான்ஸ் கம்பெனி எடுத்தீங்கன்னா அது ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி, பேங்கிங் ஏதாவது எடுத்தீங்கன்னா அது ஃபைனான்ஸ் அண்ட் பேங்கிங் இண்டஸ்ட்ரி, அப்படி இல்லாட்டி ஏதாவது நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு என்ன சொல்றது, ஏதாவது ஒரு நோ லிமிட்டோ அவுட்சோர்பேஷன் அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்தீங்கன்னா அது வந்து அப்பரல் இண்டஸ்ட்ரி. அப்ப நீங்க எதை எடுக்கிறீங்களோ அதுக்கான தொடர்புடைய இதைத்தான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா அந்த இண்டஸ்ட்ரின்னு சொல்லி நாங்க நார்மலா சொல்லுவோம். ஓகே, அப்ப 1 மினிட் பாருங்க. பாருங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க இந்த டீ இண்டஸ்ட்ரி எடுத்துக்கொண்டா அந்த டீ இண்டஸ்ட்ரியில இருக்கிற கம்பெனிஸ் இதுகள் தான் இங்க மென்ஷன் பண்ணி இருக்கோம். 1 மினிட். ஓகே, டீ இண்டஸ்ட்ரியை பத்தி அடுத்தது பாருங்க. அப்பரல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரினா அந்த அப்பரல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற கம்பெனிஸ். அப்ப நீங்க அங்க இண்டஸ்ட்ரியை பத்தியும் சொல்லணும், அந்த இண்டஸ்ட்ரியில நீங்க ஏதாவது தெரிவு செய்யற ஆர்கனைசேஷன் அப்படி இல்லாட்டி அந்த கம்பெனியை பத்தியும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். பாருங்க, பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கொண்டா அப்ப நீங்க அதுல கமர்ஷியல் பேங்கோ, சம்பத் பேங்கோ, இன்டர்நேஷனல் பேங்கோ ஏதாவது எடுக்கலாம். ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியை பத்தி நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுல ஸ்ரீலங்கா ஷிப்பிங் கம்பெனி லிமிடெட்டோ அப்படி இல்லாட்டி COSCO Shipping Line Lanka Limited, the telecom industry, Sri Lanka Telecom, Information Industry of Sri Lanka, Lanka Telephone Company. ஸோ எதுனாலும் வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதுக்காக உதாரணத்துக்காக தான் வந்து நான் உங்களுக்கு வந்து இங்க என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில ஏதாவது ஒரு கம்பெனி எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நீங்க ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்ல தெரிவு செஞ்ச கம்பெனி வந்து எந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும் அந்த இண்டஸ்ட்ரியை பத்தி நீங்க அங்கே மென்ஷன் பண்ண ஆகணும். ஓகே,
அதுதான் அடுத்தது. அப்ப நீங்க அப்படி சொல்லக்குள்ள வந்து அந்த இண்டஸ்ட்ரிய பத்தி நீங்க கண்டிப்பா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். பாருங்க, நீங்க இப்ப டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கொண்டா, நான் அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிய பத்தி ஒரு என்ன சொல்றேன்னு சொன்னா, ஒரு ஒரு 5 மார்க்ஸ்க்கு வந்து நாங்க அங்க கொடுக்குறோம். இப்ப டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து எப்ப எங்க இடையில ஆரம்பிக்கப்பட்டது, சோ அது சம்பந்தமா வந்து கொஞ்சம் சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அடுத்தது பாருங்க, பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கொண்டா, அந்த பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியை பத்தி நான் ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப்ல வந்து பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரினா என்னது, the banking and finance sector in Sri Lanka from the basic of country economy, the nature of this sector generally into involving the activities such as accepting deposited, granting loans, advance credited and overdraft and discounting and bills founding, leasing and insurance னு சொல்லி நாங்க எக்ஸாம்பிள் அந்த இண்டஸ்ட்ரியை பத்தி கொஞ்சம் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். இப்போ எஜுகேஷன் செக்டர் எடுத்துக்கொண்டா அந்த எஜுகேஷன் நாங்க செக்டர்னு சொல்லுவோம், இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். அப்ப அந்த இண்டஸ்ட்ரியை பத்தி அந்த விஷயங்களை வந்து தான் நாங்க இங்க என்ன செய்யறோம்னு சொன்னா மென்ஷன் பண்ணி the public and private sector school universities operating overall ஸ்ரீலங்கான்னு சொல்லி அந்த விஷயங்களை வந்து நாங்க இங்க மென்ஷன் பண்ணி இருக்கிறோம். ஸோ அப்ப அந்தந்த இதை வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா செக்டரை வந்து அங்கே மென்ஷன் பண்றோம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு இந்த சாம்பிள் ஒரு இண்டஸ்ட்ரியை பத்தி எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு சொல்லி இந்த சாம்பிள் அசைன்மெண்ட்டை வந்து உங்களுக்கு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா போட்டு வைக்கிறேன். ஓகேயா? ஓகே, அடுத்த விஷயம் அசைன்மெண்ட்ல கவனிங்க. இண்டஸ்ட்ரியை பத்தி சொன்னோன்னே ஆர்கனைசேஷன், இண்டஸ்ட்ரி ஆர்கனைசேஷன். அப்ப இந்த ஆர்கனைசேஷன் சொல்லக்குள்ள வந்து அந்த நிறுவனத்தை பத்தி சொல்லுவீங்க. இதுவும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்க விஷயம் தான். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, H&B ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி SLT கம்பெனி எடுத்துக்கொண்டா அந்த SLT ஆர்கனைசேஷன் நேம் என்னது, அதோட பிரீஃப் ஹிஸ்டரி, ஆப்ரேட்டிங் இண்டஸ்ட்ரி, விஷன், மிஷன். ஸோ இது வந்து ஒரு 5 மார்க்ஸுக்கு மேல ஒரு 1 பேஜுக்கு நீங்க எழுதினா போதும். நோட், அதாவது வந்து பேஜஸ் 2-3க்கெல்லாம் எழுதவே தேவை இல்லை. ஓகே, இது நான் ரெகுலரா நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்லயும் ஒரு கம்பெனியை பத்தி என்னென்ன டீட்டெயில்ஸ் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லித்தான் இருக்கேன். பாருங்க, H&B கம்பெனி எடுத்துக்கொண்ட அந்த கம்பெனியோட நேம், விஷன், மிஷன், லீகல் டைப், அந்த வேல்யூ, ஆபரேஷன், இண்டஸ்ட்ரி என்ன செய்யுது, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரின்னு சொல்லி ஒரு 5 பேஜுக்கு வந்து நான் என்ன செய்யறேன்னா மென்ஷன் பண்றேன். ஓகே, அப்ப இண்டஸ்ட்ரியை பத்தி சொல்றீங்க, ஆர்கனைசேஷனை பத்தி சொல்றீங்க. அடுத்தது பாருங்க, சொல்றாங்க டீடைல் அபவுட் த ப்ரொஃபஷனல் அண்ட் த ஜாப் ரோல்னு சொல்றாங்க. அப்ப டீடைல் அபவுட் த ப்ரொஃபஷனல் சொல்லக்குள்ள அந்த ஆர்கனைசேஷன் ப்ரொஃபஷனல் என்னது, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோன்னா அந்த ஆர்கனைசேஷன் ப்ரொஃபஷனல் வந்து இன்சூரன்ஸ். அப்ப அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில ஜாப் ரோல் என்ன இருக்கும்? ஓகே, அதாவது என்னது, மோட்டர் இன்சூரன்ஸ் போடுறது, நான் மோட்டர் இன்சூரன்ஸ் போடுறது, அந்த மாதிரி. இப்போ பேங்கிங் எடுத்துக்கொண்டா என்னது, பவுனிங் இருக்கும். அந்த நான் இண்டஸ்ட்ரியை பத்தி அனலைஸ் பண்ணக்குள்ள டிபாசிட் இருக்கலாம், வித்ட்ரோவல், ஸோ லோன் கொடுக்கறது இருக்கலாம், NRFC RFC அக்கௌண்ட்ஸ் இருக்கலாம். அடுத்தது இல்லாம என்னது, வெஹிக்கல் லோனா, பர்சனல் லோனா, ஸோ இது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதுதான் ப்ரொஃபஷனல் அண்ட் ஜாப் ரோல். அப்போ அந்த ஜாப் ரோல்னு சொல்லக்குள்ள இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் அந்த ப்ரொஃபஷனல்ல வந்து காணப்படும், அந்த தொழில்துறையில வந்து காணப்படக்கூடியது தான் ஜாப் ரோல்னு சொன்னா நாங்க அந்த தொழில்துறையில வந்து காணப்படக்கூடிய என்னென்ன அந்த செய்யக்கூடிய பங்குகள், அதுதான் தொழில் பங்குகள்னு சொல்லுவோம். ஜாப் ரோல்னு சொல்லுவோம், தொழில் வகிப்பாகம்னு கூட நாங்க அதை சொல்லுவோம். அப்ப அந்த இண்டஸ்ட்ரியில வந்து என்ன, பேங்கிங் எடுத்துக்கொண்டா, லீசிங் எடுத்துக்கொண்டா, எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கொண்டா, இப்போ எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கொண்டா எக்ஸாமினேஷனா இருக்கலாம், புக் பப்ளிஷ் பண்றதா இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எஜுகேஷன் சம்பந்தமா கைட்லைன்ஸ் வழங்குறதா இருக்கலாம். ஸோ அதுதான் ப்ரொஃபஷனல் அண்ட் ஜாப் ரோலா இருக்கும் அந்த இண்டஸ்ட்ரியை பத்தி. இப்போ நாங்க ஒரு ஸ்கூல் எடுக்கிறோம்னு சொல்லுங்களேன். இப்போ ஸ்கூல்ல எடுத்தா என்னது, பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறது, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் செய்யறது, ஸ்கூலை வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட்க்கு கொண்டு வர்றது, நல்ல லேர்ன் எஜுகேஷன் வழங்குறது, ஸோ நல்ல எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ், ஸோ அதை தென் லீடர் பெர்ஃபார்மன்ஸை வளர்க்குறது பிள்ளைகளோட மத்தியில. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னா ப்ரொஃபஷனல் அண்ட் ஜாப் ரோல்னு சொல்றது. ஸோ இதுதான் 5 மார்க்ஸுக்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ அதைத்தான் வந்து நாங்கள் இன்னும் ஓவராலாக வந்து ஜஸ்ட் சும்மா நீங்கள் எடுக்கிறது வந்து ஒரு ஃபைனான்ஸை எடுத்துக்கொண்டு அந்த ஃபைனான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் என்னது, ஒரு ஃபைனான்ஸ் ஆர்கனைசேஷன் எடுத்தா, ஒரு மார்க்கெட்டிங் எடுத்துக்கொண்டு அந்த மார்க்கெட்டிங்கில் என்னது, ப்ரொமோஷனாக இருக்கலாம், சேலிங்காக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங், அதாவது இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட், ப்ரைசிங், ஃபைனான்சிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கொண்டா ஆப்ரேஷன்ஸ் லெவல் என்ன இருக்குதுன்னு சொல்லி. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கொண்டா அவங்க என்ன பிளானிங், கண்ட்ரோலிங், directing an organization company activities, utilize the work process, requirement செய்யறது, ஸ்டாப்பிங்,
இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது என்ன சொல்றது, ஆட்சேர்ப்பு செய்யறது, ஊழியர்களை மோட்டிவேட் பண்றது, அந்த மாதிரியே நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம முதலாவது சாப்டர்லயே படிச்சோம். ஒரு ஒரு முதலாவது அசைன்மெண்ட்ல படிச்சோம். ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதுகளை தான் வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இப்போ இங்க ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒன்று எடுத்தீங்கன்னா அதை சொல்லணும். அடுத்து ஃபைனான்ஸ் என்ன, அந்த ஃபைனான்ஸ் ரிலேட்டடா ஒரு ஆர்கனைசேஷன் இண்டஸ்ட்ரி எடுத்து அதுக்குள்ள இருக்க ஆர்கனைசேஷனை மென்ஷன் பண்ணி, ஸோ அதுன்ட்டு வந்து மெயினா ப்ரொஃபஷனல் ஜாப் ரோல்ஸ் என்னென்ன இருக்கும்னு சொல்லி காமனா எழுதுறதுதான் இருக்கு. ஓகே, சரி. அடுத்தது பாருங்க. ஸோ அப்போ அதை அப்படியே நீங்க எழுதிக்கொண்டு பேராகிராஃபா தான் எழுதணும். நீங்க கொஸ்டின் நம்பர் 1, 2ன்னு சொல்லி போட்டுறது வந்து உங்களோட ஈஸினஸ்க்கு மட்டுமே தவிர நீங்க எந்த அசைன்மெண்ட்லையும் கொஸ்டின் நம்பர் 1 and 2ன்னு சொல்லி போட வேண்டாம். அடுத்தது பாருங்க. Identify and explain the at least 2 key learning relating to successfully managing the people. அதாவது வந்து இப்ப நாங்க எல்லாருமே வந்து ஒரு people management சொல்லி இருக்கு. என்னது? people management. அதாவது வந்து human resource managementல மட்டும்தான் people managingனு சொல்லி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அதை நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்க ஒரு ஆபரேஷன் டிவிஷன்ல இருக்கலாம், ஒரு மார்க்கெட்டிங் டிவிஷன், ஒரு மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன் என்ன சொல்றது, ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி என்ன சொல்றது HRM மேனேஜரா இருக்கலாம், ஃபைனான்சியல் மேனேஜரா இருக்கலாம். இந்த people management சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆகுது. ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு மட்டும்தான் அது இம்பார்ட்டன்ஸ் சொல்லி இல்லை. ஆனா கம்பேர் டு த அதர் மார்க்கெட்டிங்கோ ஆபரேஷனோ ஃபைனான்சியல், பட் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சைடுன்னு சொல்லித்தான் நாங்கள் அதை சொல்ல முடியும். பட் இருந்தாலும் நாங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டுமே தான் பீப்பிள் மேனேஜ்மெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லி கேட்டா அதை வந்து நாங்கள் எக்ரிட் பண்ண முடியாது. ஓவராலா ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கொண்டா அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு டிவிஷன், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குள்ளேயும் வந்து இந்த பீப்பிள் மேனேஜிங் சொல்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. அப்ப எங்கிட்ட கேட்கறாங்க, ஐடென்டிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் அட்லீஸ்ட் 2 key learning relating to the successfully managing people. அப்ப நாங்க இந்த மேனேஜிங் பீப்பிள் ஒரு மக்கள்னு சொல்லக்குள்ள வந்து நாங்க ஊழியர்கள், ஒரு நிறுவனத்துல ஒரு ஊழியர்களா இருக்கக்குள்ள அந்த ஊழியர்களை வந்து நாங்க எப்படி முகாமைப்படுத்தி கொண்டு போறது, எப்படி அவங்கள வழி நடத்தி கொண்டு போகுது. இப்போ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வர எம்ப்ளாயிஸ் எடுத்துக்கொண்ட பாருங்க, 4 பக்கத்து என்ன சொல்றது, ஒவ்வொரு சிட்டில இருந்து, ஒரு கண்ட்ரில இருந்து, அப்படி இல்லாட்டி ஒரு ரீஜன்ல இருந்து வரக்கூடியவங்க, அவங்களோட கல்ச்சர்ஸ் வேற, அவங்களோட ஆட்டிடியூட்ஸ், அவங்களோட பிஹேவியர், ஸோ அவங்களோட பர்சனாலிட்டி வேறையா இருக்கும். டோட்டலா எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு சேஞ்ச் ஆனவங்க தான் அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து எல்லாரும் கெதர் ஆகுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரோ, ஃபைனான்சியல் மேனேஜரோ, அப்படி இல்லாட்டி ஆபரேஷன் மேனேஜரோ, ஆஸ் HR மேனேஜரோ, ஸோ அவங்க வந்து இந்த பீப்பிள் மேனேஜிங்னு சொல்ற ஸ்கில்ஸை வந்து நல்லபடியா பெர்ஃபெக்டா கொண்டு போகணும் அந்த ஆர்கனைசேஷன்ல. அப்ப நாங்க இந்த பீப்பிள் மேனேஜிங்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து மக்களை வந்து எவ்வாறு, மக்கள் மீன்ஸ் ஊழியர்களை தான் சொல்றாங்க. அந்த நிறுவனத்துல காணப்படுகின்ற ஊழியர்கள்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்படி வழி நடத்தி கொண்டு போறது, எப்படி அவங்களை நான் கைட்லைன் பண்ண முடியும், அவங்களை எப்படி மோட்டிவேட் பண்றது, எப்படி சேர் அப் பண்றது, எப்படி என்கரேஜ் பண்றது, ஸோ எப்படி அவங்களை வந்து ஒரு ஜாப் ரோல்ல வந்து இன்வால்வ் பண்ணிக்கொள்ள வைக்கிறது, ஒரு ஜாப்பை வந்து எப்படி அவங்களுக்கு நாங்கள் அட்டாச் பண்றது. அதாவது வந்து இப்போ ஒர்க், இப்போ ஒரு எம்ப்ளாயி ஆஸ் எம்ப்ளாயியா ஒரு ஆர்கனைசேஷன்ல போயிட்டு அட்டெண்ட் பண்றான ஒர்க் வந்து அது ஒன்று விருப்பத்திலையும் இருக்கலாம், விருப்பம் இல்லாம இருக்கலாம், இட்ஸ் வில்லிங்கோ நாட் வில்லிங்கா இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து நாங்க அந்த பீப்புளை வந்து நாங்க என்ன செய்யணும், எங்களோட அட்டாச் பண்ணிக்கொள்ளணும், அந்த ஜொப்போட அட்டாச் பண்ணிக்கொள்றதுக்காக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம்னு சொல்லி அதுதான் சொல்றாங்க, ஐடென்டிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த அட்லீஸ்ட் 2 key learning relating the successfully managing people. அப்ப இந்த மேனேஜிங் பீப்புளை நாங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து நாங்க மேனேஜ் பண்ணி கொள்ளணும்னு சொல்லி சொன்னா நாங்க கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்னதுன்னு தான் சொல்றோம். அட்லீஸ்ட் எக்ஸ்பிளைன் த அட்லீஸ்ட் 2 key learning. நாங்க என்னத்தை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கேட்கிறாங்க. முதலாவது விஷயம் கற்றுக்கொள்றது என்னதுன்னு, இங்க வந்து நாங்க அந்த ஜாப் ரோல் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வராது. ஒரு பீப்பிள் மேனேஜிங்னு சொல்லி சொல்லும் பொழுதே வந்து நாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், அதாவது வந்து மக்கள் வந்து பல்வேறு நோக்கங்களுக்காக வந்து என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து அவங்க வந்து முற்றிலுமே வந்து என்ன செய்யறாங்கன்னா நிறுவனத்தை வந்து, அதாவது வந்து அவங்க நிறுவனத்தோட வந்து தொடர்பு பட்டவங்களா தான் காணப்படுவாங்க. இப்போ பாருங்க, ஒரு எம்ப்ளாயி இருந்தா 8 ஹவர் ஆர்கனைசேஷன், ஒரு 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 டே பர் டே எடுத்துக்கொண்டா அந்த பர் டேல வந்து 8 ஹவர்ஸ் ஆல்மோஸ்ட் ஆர்கனைசேஷனோட தான் வந்து அவரு என்ன சொல்றது லிங்க் ஆகி இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து இந்த நாங்க கண்டிப்பா இந்த பீப்பிள் மேனேஜ்மெண்ட் சொல்ற விஷயம் வந்து ஒவ்வொரு நிறுவனத்திலையும் வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கும். சரியா? அப்படி இருக்கக்குள்ள வந்து ஒரு நிறுவனத்துல வந்து நாங்க தொடங்கி இருந்து அந்த நிறுவனத்தை growth பண்ற வரைக்குமே
க்ரோத் பண்ற வரைக்குமே வந்து இந்த பீப்பிள் மேனேஜ்மெண்ட் வந்து சரியா இருந்தா தான் அந்த ஆர்கனைசேஷன் வந்து சரியான க்ரோத்ல சரியான வேல வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா கொண்டு போக முடியும். ஸோ அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து அந்த பீப்பிள் மேனேஜ்மெண்ட் சொல்ற விஷயம் சரியா முறையில அப்படி இல்லாட்டி ஒரு சக்சஸா இல்லாட்டி ஓகே. ஸோ அப்ப நாங்க வந்து இங்க முதலாவது இந்த பீப்பிள் மேனேஜ்மெண்ட் சொல்ற விஷயம் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம்னு சொல்லி நாங்க சொல்லணும். சரியா? அடுத்தது வந்து நாங்க இதுல என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா, அப்ப இந்த பீப்பிள் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து அவங்க ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு அமைய அவங்கட வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா டிஃபரெண்ட் ஆகலாம். ஒவ்வொரு பீப்புள் வந்து ஒவ்வொரு மாதிரியான ஆப்ஜெக்டிவ் இருக்கலாம், அவங்களோட தாட்ஸ் இருக்கலாம், ஸோ அவங்களோட கேரக்டர்ஸ் இருக்கலாம், ஸோ எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள நாங்க அவங்கள வந்து சரியான முறையில வந்து வழி நடத்தி கொண்டு போகணும் ஆஸ் அ ஒரு ஆர்கனைசேஷன்லயோ ஒரு டிபார்ட்மெண்ட் மேனேஜரா இருக்கும் பொழுது. சரியா? த ஸ்பெஷல் ஆர்ட் த மேனேஜிங் ஸ்டாஃப் இயர் output put together top management lesson to help you effectively manage your team and guide your company to grandest ன்னு சொல்லி போட்டு இருக்காங்க. ஸோ அப்ப என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா ஒரு பீப்பிள் என்ன சொல்றது இந்த மனிதவள முகாமைத்துவத்துல வந்து பீப்பிள் மேனேஜ்மெண்ட் சொல்லி சொல்லும் பொழுதே வந்து அதை நாங்க வினைத்திறனான முறையில கொண்டு போறதுக்குன்னு சொல்லி சொன்னா எக்ஸ்பிளைன் அட்லீஸ்ட் டூ கீ லேர்னிங் டு ரிலேட்டிங் டு சக்சஸ்ஃபுல்லி மேனேஜிங் த பீப்பிள். அப்ப என்னென்னத்தை வந்து நாங்க லேர்ன் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லித்தான் நாங்க இங்க மென்ஷன் பண்ணி சொல்லி கொண்டு போகணும். அட்லீஸ்ட் 2வது கொடுக்கலாம். ஸோ 40 மார்க்ஸ் தானே. ஸோ நான் ஒரு 7 விஷயத்தை வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். முதலாவது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒன் சைஸ் டசன்ட் ஃபிட் ஆல், அதாவது சைஸ் நாட் யூனிவர்சலி applicable சொல்லி சொல்றேன். நீங்க இங்க வந்து எடிங் கொடுக்க தேவையில்ல. ஸோ நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான் இந்த எடிங்க போட்டேன். அதாவது வந்து இங்க மெயினா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, நாங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து பீப்பிள்ஸ் ஒர்க் பண்றாங்க. எல்லா பீப்பிளையும் எல்லா ஊழியர்களையும் வந்து
ஒரே மாதிரியான நோக்கத்துல எங்களால வந்து நோக்க முடியாது. அதை முதல்ல நல்லா நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து பீப்பிள்ஸ்னு சொல்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்டட் இருக்கும், ஒவ்வொரு ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து நாங்க எல்லா நேரத்திலையும், அதாவது வந்து எல்லா விஷயத்திலையும் வந்து நாங்க என்ன சொல்றது, பீப்பிள் எல்லாரும் ஒரே மாதிரியா தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆட்டிடியூட்ஸ்ல இருந்து, அவங்களோட பிஹேவியர்ல இருந்து, அவங்களோட கேரக்டர்ஸ்ல இருந்து எல்லாமே சேமா தான் இருக்கும்னு சொல்லி நாங்க சொல்ல முடியாது. ஸோ அது வந்து பீப்பிள்க்கு பீப்பிள் வந்து என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா டிஃபரெண்ட் ஆகும். ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்க எம்ப்ளாய்க்கு எம்ப்ளாய் வந்து டிஃபரெண்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவங்களோட சிச்சுவேஷன்ஸ், அவங்களோட கேரக்டர்ஸ், அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட எத்திக்ஸ், அவங்களோட பர்சனல் பிஹேவியர்ஸ் அதுகளை அறிஞ்சு கொண்டு நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா நாங்க அவங்கள லீட் பண்ணி கொண்டு போகணும். சரியா? ஒரு ஆர்கனைசேஷன்ல என்ன சொல்றது, ரொம்ப ஃபுல் டப்பா பேசுறவங்க இருப்பாங்க, ஒருத்தர் சொத்தா பேசுறவங்களும் இருப்பாங்க, ஒருத்தவங்க கொஞ்சம் எதுவும் சொல்லிடே இல்லாது அழ தொடங்குறவங்களும் இருப்பாங்க, எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கொள்றவங்களும் இருக்காங்க, அதே சைடு நெகட்டிவா எடுத்துக்கொள்றவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து நாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா சரியான முறையில மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும். ஒருத்தர் சரியா சோம்பேறியா இருக்காரு, எந்த ஒர்க்கும் செய்யறாரு இல்லைன்னா அவரை நாங்க அதுக்குன்னு சொல்லி அவரை ஜொப்பை விட்டு விளக்குறதோ, அப்படி இல்லாட்டி அவரை வந்து டிசப்பாயிண்டட் பண்றதோ இல்ல, அவரை நாங்க எங்கட வழிக்கு சரியான முறையில எடுத்துக்கொண்டு போகணும். ஸோ அதுதான் முதலாவது விஷயம். அப்போ ஒன் சைஸ் டசன்ட் ஃபிட் ஆல், சைஸ் நாட் யூனிவர்சல் அப்ளிகபிள். எல்லாரும் ஒரே மாதிரியான கோணத்துல பார்க்க முடியாது, எல்லாரையும் ஒரே மாதிரியா வந்து நாங்க என்ன செய்ய சொல்லலைன்னா சமன் செய்ய முடியாது. காரணம் அவங்களோட கேரக்டர்ஸ், அவங்களோட வந்து பிஹேவியர்ஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும், equal to compared to the other people or other employee. What worked last year might not work this year. What provide effective this previous you may not be effective this year. இங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, முதல்ல நாங்க இந்த பீப்பிள் மேனேஜ்மெண்ட் பார்க்கக்குள்ள இப்போ ஒரு வருஷம் நல்ல ஆக்டிவா ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு வருஷம் நல்ல ஒர்க் பண்ணி எல்லாம் ஃபுல்லா அட்ராக்டிவ், எங்களுக்கு சரியான ஒரு சக்சஸ் அவுட்புட் கிடைக்கக்குள்ள அடுத்த வருஷமும் அதே மாதிரி நாங்க என்ன செய்ய முடியாதுன்னு சொல்லி சொன்னா அந்த பீப்பிள் கிட்ட வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் அப்படி எதிர்பார்த்து எங்களுக்கு கிடைக்காட்டி அதுக்காக வந்து நாங்க அவங்க மேல வந்து என்ன செய்ய முடியாதுன்னா அவங்கள வந்து என்ன சொல்றது, டார்கெட் பண்ணி அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்கள எதுவுமே சொல்ல முடியாது. அதாவது நீங்க போன முறை ஒழுங்கா வேலை செய்யுங்க, இந்த முறை வேலை செய்யல, ஸோ நீங்க தான் மெயின் முழு காரணமே இந்த ஆர்கனைசேஷன்ல இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து சரியா செஞ்சு கொண்டு போக முடியாம இந்த வருஷம் அச்சீவ்மெண்ட் அடையாக்கான காரணம் நீங்க தான் சொல்லி பிளேம் பண்ண முடியாது. பீப்பிள் மேனேஜ்மெண்ட்ல வந்து அது ரொம்ப மெயினான விஷயம் தான். ஒரு விஷயம் நாங்க லாஸ்ட் இயர் வந்து நல்லா சக்சஸ் செஞ்சோம்னா இந்த வருஷம் செய்யாட்டி ஓகே ஃபைன், நாங்க இந்த வருஷம் நாங்க ஒரு எம்ப்ளாய்க்கு நாங்க சொல்லக்குள்ள ஓகே, நாங்க லாஸ்ட் இயர் நீங்க நல்லா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு தந்தீங்க, எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா ஓகே, இந்த வருஷம் கொஞ்சம் ஏதோ சிச்சுவேஷன்ல வந்து இது டவுன் ஆகிட்டு ஓகே, நாங்க நெக்ஸ்ட் இயர் அப்படி இல்லாட்டி நாங்க இனி வந்து சரி அப்கமிங் ப்ராஜெக்டோ ஒர்க்கோ நாங்க சரியான முறையில கொண்டு போவோம். சரியான முறையில் சக்சஸா கொண்டு போனா அது எங்களுக்கு தான் பெனிஃபிட், எங்களுக்கு தான் நாங்க ஆர்கனைசேஷனை சரியான ஒரு சக்சஸ் கொண்டு வந்தா அது எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுத்து அந்த என்கரேஜ்மெண்ட் ஒன்று நாங்க அங்கே கொடுக்கணும். சரியா? ஸோ அதுதான் நாங்க என்னைக்குமே வந்து இப்போ கம்பேர் பண்ணக்குள்ள எல்லா வருஷமும் ஒரே மாதிரியான எங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டா கிடைக்காது. கோவிட்-19 டைம்ல ஒரு மாதிரி இருந்திருக்கலாம், எக்கனாமிக் சீரீஸ்ல ஒரு மாதிரி இருந்திருக்கலாம், 2019 பம்பிளாஸ்டுக்கு முன்னுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ அந்த சிச்சுவேஷன்ஸ், அந்த என்ன சொல்றது, அந்த அடாப்ட், அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா சேஞ்சஸ் ஆகிக்கொண்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள எல்லா நாளும் ஒரே மாதிரி எங்களுக்கு சக்சஸ் கிடைக்கணும், இதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது எம்ப்ளாயிஸ் கிட்ட. ஸோ சரியா? அப்ப முடியுமான்னு மட்டும் என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க அதை அடாப்ட் பண்ணி சேஞ்ச் கொள்ள பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமா நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா சேஞ்ச் கொள்ள பார்க்க முடியும். அடுத்த விஷயம் தான் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா வி காண்ட் த நெக்லிகேட் டீம் மோட்டிவேஷன். அதாவது வந்து நாங்க இந்த பீப்பிள் மேனேஜ்மெண்ட்ல அடுத்த விஷயம் தான் என்னதுன்னு சொல்லி சொன்னா குழு ஒற்றுமை, அப்படி இல்லாட்டி குழு ஊக்கப்படுத்தல் சொல்லியிருக்கு. ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு எம்ப்ளாயி இருக்காருன்னு சொல்லி சொன்னா ஒரு நல்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயி மட்டும் நாங்க அவரை மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகவே முடியாது. அப்ப ஒழுங்கா வேலை செய்யாத எம்ப்ளாயி வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா எங்களால மோட்டிவேட் பண்ண முடியும். நீங்க நல்லா அதுக்காக வந்து என்ன சொல்றது, நீங்க வந்து நல்லா ஒர்க் பண்ணுங்க, நீங்க நல்லா ஒர்க் பண்ணா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் இயர் ப்ரொமோஷன் இருக்கு, சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கு, உங்களோட லைஃபுக்கு ஒரு growth ஒன்று இருக்கு. ஸோ
இன்னொருத்தர் கம்பேர் பண்ண பாருங்க அவர் எவ்வளவு அச்சீவ்மெண்ட் இருக்காரு. ஸோ உங்களாலேயும் முடியும், உங்களால என்ன முடியாம இருக்கா, ஸோ அதுக்கான காரணம் என்ன, என்ன ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்தை நாங்க சால்வ் பண்ணுவோம், ஸோ என்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே அவர் என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா நாங்க மோட்டிவேட் பண்றது மூலமா வி கான்ட் நெக்லிகேட்டட் த டீம் மோட்டிவேஷன். அதாவது ஒரு காலம் வந்து எங்களால வந்து குழு ஊக்கப்படுத்தல வந்து நாங்க என்ன புறக்கணிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நாங்க ஒரு டீம்ல இருக்காங்கன்னு சொல்லி சொன்னா அந்த டீம்ல இருக்க எல்லா எம்ப்ளாயும் தான் நாங்க மோட்டிவேட் பண்ணணும். ஒரு எம்ப்ளாயி நல்லா ஒர்க் பண்றாரு, அவரை மட்டும் நாங்க மோட்டிவேட் பண்ணி கொண்டு போறோம்னு சொல்லி சொன்னா அங்க பீப்பிள் மேனேஜ்மெண்ட் என்ன நடக்கும்னா அப் அண்ட் டவுன் ஆகும். அதாவது வந்து ஒருத்தருக்கு நாங்க ஈக்குவாலிட்டின்னு சொல்ற ஒரு விஷயத்தை வந்து நாங்க அங்க காண முடியாது. ஒரு ஆஸ் அ மேனேஜரா இருக்கக்குள்ள அங்க பீப்பிள் மேனேஜ்மெண்ட் சொல்லி சொன்னா எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டியா இருக்கணும். ஸோ ஒர்க் பண்றவர்கிட்டையும் ஒரே மாதிரி தான் நடந்து கொள்ளணும், ஒர்க் பண்ணாதவர்கிட்ட நாங்க அவர் வந்து அவர் என்ன மிஸ்டேக் விட்டார் அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி நாங்க அந்த கரெக்ஷனா அவர்கிட்ட இருக்கிற அந்த மிஸ்டேக் வந்து நாங்க என்ன செய்யணும், கரெக்ட் பண்ணி கொண்டு அவரையும் எங்கட வழியில வந்து நாங்க என்ன செய்யணும்னா கூட்டிக் கொண்டு போகணும். அதுதான் அங்க மெயினா சொல்றாங்க. அப்ப நாங்க இந்த ஆர்கனைசேஷன்ல வந்து நாங்க அப்படி ஒருத்தர ஒரு டீம்ல இருக்கக்குள்ள ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணி இன்னொருத்தரை மோட்டிவேட் பண்ணாட்டி என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா டீமுக்குள்ளேயே வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். ஆர்கனைசேஷன்ல அந்த டாஸ்க்கை வந்து நாங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி கொண்டு போக முடியாது. அப்ப நாங்க பீப்பிள் மேனேஜ்மெண்ட்ல லேர்ன் பண்ண இன்னொரு விஷயம் தான் என்னது, வி கான் நெக்லிகேட்டட் த டீம் மோட்டிவேஷன் சொல்லி சொல்ற விஷயம். அடுத்தது வந்து அசஸ்ட்ரீவ்னஸ். அசஸ்ட்ரீவ்னஸ் சொல்லி சொன்னா உறுதித்தன்மை, உறுதியா இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் வந்து. அதாவது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பீப்பிள் மேல ஒரு ஊழியர் மேல வந்து ஒரு உறுதித்தன்மை இருக்கணும். ஓகே நான் அவருக்கு அந்த டாஸ்கை கொடுத்தா அவர் செய்வாரு, ஓகே அந்த டாஸ்க் வந்து அவரால் மட்டும் முடிக்க முடியும், அவரால் தான் நல்லா முடிக்க முடியும்னு சொல்லி ஒரு உறுதித்தன்மை இருக்கணும். சரியா? அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா ஒரு பீப்பிள் இல்ல அவரால முடியாது அப்படின்னு சொல்லி அவரை நாங்க இக்னோர் பண்ண, நாங்க ஒருத்தருக்கு வந்து வேலையை கொடுத்தாதான் தெரியும் அவர் அந்த வேலையை செய்வாரா இல்லையான்னு சொல்லி. அப்படி நாங்க கொடுக்காம எங்கட மைண்ட் செட்லயே நாங்க என்ன ஓகே இல்ல எம்ப்ளாயி அவருக்கு வந்து ஒர்க்கை கொடுத்தா அவர் செய்ய மாட்டாரு, இல்ல அவருக்கு சரி வராது அப்படின்னு சொல்லி எங்கட மைண்ட் செட்ல நாங்க கற்பனை பண்ணி கொண்டு இருந்து சரி வராது. நாங்க அவருக்கு ஒர்க்கை கொடுத்து பார்க்கணும் அவரால் எவ்வளவு தூரம் அந்த வேலையை செய்ய முடியுது, அவரால் செய்ய முடியாட்டி ஏன் அந்த வேலையை செய்ய முடியாம இருக்கு, சோ அதுக்கான காரணம் என்ன, அப்ப அந்த வேலையை அந்த வேலையை அவர் எப்படி செய்விக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாங்க தான் மேனேஜரா இருந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா தீர்மானிக்கணும். அதுதான் அசர்ட்டிவ்னஸ் சொல்லி சொல்றது, உறுதித்தன்மையில இருக்கணும். நாங்க அந்த வேலையை அவரால் முடிக்க முடியும், அந்த வேலையை அப்படி அவர் முடிக்காட்டி அவரை எப்படி நாங்க அந்த வேலையை முடிக்க வைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அந்த அவரை கொண்டு அந்த வேலையை முடிக்க வைக்கிறதுக்கான டேலண்ட் வந்து இருக்கணும். ஸோ அந்த அசர்ட்டிவ்னஸ் சொல்ற விஷயமும் வந்து நாங்க அந்த பீப்பிள் மேனேஜ்மெண்ட்ல வந்து லேர்னிங் பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லி நாங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்தது வந்து கீப் லேர்னிங். இந்த கீப் லேர்னிங் வந்து சொல்றது வந்து நாங்க இந்த லேர்னிங் மேனேஜ்மெண்ட்ல வந்து இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் தான். சரியா? அப்ப இந்த சக்சஸ்ஃபுல்லி மேனேஜ்மெண்ட்க்கு அதாவது வந்து நாங்க இந்த சக்சஸ்ஃபுல்லி மேனேஜிங் பீப்பிள்னு சொல்லி சொன்னா கீப் லேர்னிங்னு சொல்லி ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கணும். அதாவது வந்து நாங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து என்ன செய்யணும்னு சொன்னா லேர்ன் பண்ணி கொண்டே தான் இருக்கணும். இப்ப லேர்னிங்னு சொல்ற விஷயம் என்னைக்குமே வந்து ஒரு லைஃப்ல வந்து அது நெகட்டிவ்னஸ்க்கு அதாவது வந்து அவரை ஃபெயிலியர் ஆக்காது. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கொண்டாலும் நாங்க என்ன செய்யணும், புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ளணும். நான் ஒரு மேனேஜரா இருக்கக்குள்ள வந்து பீப்பிளா இருக்கலாம், அந்த நிறுவனத்துல ஃபங்க்ஷன்ஸா இருக்கலாம். அப்ப நாங்க மேனேஜர்னு சொல்லி நாங்க அந்த ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே எங்களுக்கு கற்றுக்கொள்ளாம இருந்தா சரி வருமா? இல்ல. நீங்க வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் அந்த டியூட்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு தெரியும் ஓகே ஒரு எம்ப்ளாயால இந்த வேலையை எந்த டைம்குள்ள செஞ்சு முடிக்க முடியும், எவ்வளவு தூரம் செய்ய முடியும், இந்த வேலையை யாரால செய்ய முடியும், இந்த வேலையை எவ்வளவு தூரத்துக்கு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும்னு சொல்லி. ஸோ அப்ப இந்த லேர்னிங்னு சொல்ற விஷயம் நீங்க ஒரு மேனேஜரா இருக்கீங்கன்னு சொல்லி லேர்னிங் பண்ணாம இருக்கவே முடியாது. நீங்க கண்டிப்பா லேர்னிங் பண்ணணும். அதாவது வந்து ஒரு மேனேஜரா இருக்கக்குள்ள நீங்க கண்டிப்பா ஒரு கிரவுண்ட் லெவல்ல இருந்து நீங்க உங்களுக்கு அந்த ஒர்க் ஜாப் ரோல் வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்ப நீங்க ஒரு பியோனா இருக்காருன்னு சொல்லி சொன்ன ஒரு ஆர்கனைசேஷன்ல உங்களோட மேனேஜருக்கு தெரியும், நீங்க மேனேஜரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் பியோன்ட என்ன ஜாப் ரோல் இருக்கு, பியோனுக்கு என்ன மாதிரியான ஒர்க் கொடுக்கல, அவரோட ஆட்டிடியூட் எப்படி, அவரோட ஸ்கில்ஸ் எப்படி, அவரோட டேலண்ட் எப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பியோன் லெவல்ல இருந்து உங்களோட லெவல் வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்ப அதுக்கு வந்து நீங்க என்ன செய்யணும், தொடர்ந்து லேர்ன் பண்ணணும். நீங்க
அட்லீஸ்ட் இப்போ பாருங்க, இப்போ ஒரு மேனேஜர் ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு சில மேனேஜருக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் பிரிண்ட் அவுட் கூட போட தெரியாது. ஸோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அது வந்து உண்மையாலுமே வந்து எங்களை வந்து என்ன சொல்றது, ஒரு பீப்பிள் மேனேஜ்மெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியாது. அடுத்த ஒரு விஷயம் தான் இந்த கீப் லேர்னிங்னு சொல்லக்குள்ள வந்து நாங்க மட்டும் லேர்ன் பண்ணாலும் பத்தாது, எங்களை இருக்கவங்களை சுத்தி வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா லேர்னிங் பண்ண கொடுக்கணும், லேர்னிங்க்கு சான்ஸ் கொடுக்கணும். ஒரு சில ஆர்கனைசேஷன்ல ட்ரைனிங் கொடுக்கறது, என்ன சொல்றது, ட்ரைனிங், சில எக்ஸாம்ஸ் வைக்கிறது, என்ன சொல்றது, அடுத்தது அகாடமிக் த்ரூ வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கான கோர்சஸ்களை ப்ரொவைட் பண்றது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஸ்லிட் என்ன சொல்றது, SLAA வந்து மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஆக்களுக்கு, HRMனா HRM ரிலேட்டட். ஸோ அப்படி அவங்க அந்த கீப் லேர்னிங்னு சொல்ற விஷயத்த வந்து நாங்க கண்டிப்பா இருந்து கொள்ளணும். ஸோ அப்போ அந்த கீப் லேர்னிங் வந்து உண்மையாலுமே எங்களுக்கு மட்டும் இல்லை, அதை ஆஸ் எ மேனேஜரா நீங்க கீப் லேர்னிங்கா இருந்தாலும் மற்றவங்களுக்கும் அந்த லேர்னிங்கை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா வளர்த்து விடணும். அதுதான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான பீப்பிள் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா வந்து நாங்க கருதப்படும். அடுத்தது ஸ்மால் திங் கேன் பிகம் த பிக் திங் தட் எக்ஸ்ப்ளோர்ட் இன் அவர் பர்ஸ். அதாவது வந்து ஒரு சிறிய விஷயத்தை வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா அது சின்ன விஷயமா இருக்கக்குள்ளேயே வந்து அதை நாங்க ஸ்மூத்லியா வந்து அதை தீர்த்து கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்படி இல்லை சின்ன விஷயம் தானேன்னு நாங்க இக்னோர் பண்ணக்குள்ள வந்து அது ரொம்ப பெரிய விஷயம் ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு ஆர்கனைசேஷன்ல எம்ப்ளாயி ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் வந்து அவர் வந்து இந்த நாள் அவருக்கு நெகட்டிவா வந்து இருக்காரு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து நாங்க அவரை இக்னோர் பண்ண முடியாது. அப்ப இக்னோர் பண்ண நெகட்டிவ் தாட்ஸோடயே தான் இருப்பாரு, பாசிட்டிவா திங்க் பண்ணவே மாட்டாரு. இப்படி இருக்கக்குள்ள இல்ல அந்த எம்ப்ளாயி தானே, அவரை நாங்க விலக்கி விட்டுட்டா சரின்னு சொல்லி, அப்படி இல்லாட்டி அவரு நாங்க சொல்லுமே சாரி அவ பெருசா ஒரு எஃபெக்ட் ஆகான்னு சொன்னா அது வந்து உண்மையாலுமே வந்து டேஞ்சர். ஸோ அவர் நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கக்குள்ள அவர் கொலேஜஸ்க்கும் வந்து என்ன செய்வான்னு சொன்னா அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டை தான் பரப்புவாரு. இப்போ நீங்க உதாரணத்துக்கு ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சேலரி காணாது அப்படி இல்லாட்டி நீங்க என்ன செய்வீங்க, உங்களோட கொலேஜஸோட நீங்க கதைப்பீங்க, ஐயோ இந்த ஆர்கனைசேஷன் சேலரி காணாது எப்படின்னு சொல்லி அவரோட மைண்ட் செட்டை நீங்க என்ன செய்வீங்க, மாத்துவீங்க. அப்ப நீங்க அங்க சின்ன விஷயமா இருந்தது வந்து நீங்க அதை அப்படியே டீமா கதைப்பீங்க. ஸோ அது அப்படியே வந்து பெருசா ஆகும். ஸோ அப்போ ஒரு விஷயம் ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு சின்ன விஷயமா இருக்கக்குள்ள வந்து அந்த சின்ன விஷயமா இருக்கக்குள்ளே வந்து அதை நாங்க என்ன செய்யணும்னா இல்லாம பண்ணிக்கொள்ளணும். அப்படி இல்லாட்டி பெருசா ஊதி வெடிக்க தொடங்கிரும் அந்த ப்ராப்ளம். ஸோ இதுல வந்து இந்த பீப்புள்ஸ்க்கான ப்ராப்ளம், உதாரணத்துக்கு வந்து அவங்களோட சேலரிஸா இருக்கலாம், அவங்களோட மோட்டிவேஷன்ஸா இருக்கலாம், ட்ரைனிங்கா இருக்கலாம், ஸோ அவங்களுக்கான என்ன சொல்றது ஜாப் சாட்டிஸ்பிகேஷனா இருக்கலாம். ஸோ அதுகள் தான் எக்ஸாம்பிள். ஸோ அந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கக்குள்ள வந்து அந்த பிரச்சனை நாங்க சின்னதா இருக்கக்குள்ளே வந்து என்ன செய்யணும், பீப்பிள் மேனேஜ்மெண்ட்டை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போனா அதை தீர்த்து கொள்ளணும். ஒரு எம்ப்ளாய்க்கு இருக்கிற எந்த ஒரு ப்ராப்ளத்தினாலும் நாங்க அவரு ப்ராப்ளத்தை எங்கிட்ட கொண்டு வர முன்னுக்கே நாங்க மேனேஜரா இருந்தோம்னு சொன்னா எங்கட ஸ்கில், எங்கட நாலேஜ், எங்கட டேலண்ட்டை விட்டு அந்த டேலண்ட்டை வச்சுக்கொண்டு அந்த ப்ராப்ளத்தை நாங்க ஐடென்டிஃபை பண்ணி அவர் சொல்ல முடியாத ஷார்ட் அவுட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அதுதான் கீப் லேர்னிங்னு சொல்ற விஷயம். சாரி, ஸ்மால் திங்கிங் கேன் பி பிகம் எக்ஸ்ப்ளோர் பேஸ்னு சொல்லி சொல்ற விஷயம். அடுத்தது வந்து நோ ஒன் அண்ட் நத்திங் ஆர் பர்ஃபெக்ட். அடுத்த விஷயம் தான் என்னதுன்னு சொல்லி சொன்னா ஒரு மைண்ட் செட் வச்சுக்கணுமே, யாருமே எல்லா விஷயமும் வந்து பர்ஃபெக்டா கம்ப்ளீட்டா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது. நாங்க ஒரு மேனேஜரா இருந்தாலும் எங்கடையிலையும் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். எங்கடையிலையும் வந்து என்ன சொல்ற குட் கேரக்டர்ஸ் இருக்கலாம், பேட் கேரக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து நாங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணக்குள்ள வந்து எல்லாரும் வந்து எல்லாரையும் அனுசரிச்சு போகணும். ஒவ்வொரு சூழ்நிலையில ஒவ்வொருத்தர் வந்து மாறக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப வந்து நாங்க அவங்களை என்ன செய்யணும்னா சரியான முறையில வந்து வழி நடத்தி கொண்டு போகணும். அதுதான் மெயினா சொல்றாங்க. ஸோ நாங்க ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னு சொல்லி சொன்னா we all make mistake but the key learn to you don't repeat them. அப்ப ஏதாவது எங்கிட்ட அப்படி அந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக் எங்கடையில நடக்குது, நாங்க ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டோம், நாங்க ஏதாவது ஒரு பிழை செஞ்சுட்டோம்னு சொன்னா உதாரணம் சொல்லுவோமே, இப்போ நீங்க ஒரு எம்ப்ளாயி வந்து இந்த இயருக்குள்ள நீங்க அவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும், ப்ரொமோஷன் கொடுக்கல, அதுக்காக வந்து அவர் அடுத்த வருஷம் வரைக்கும் வச்சிருக்க முடியும் இல்ல. நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க உங்களோட மேனேஜ்மெண்ட் டீமோட கதைச்சு அவருக்கு அட்லீஸ்ட் மிடில் சரி என்ன செய்யணும், அந்த ப்ரொமோஷனை கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி ப்ரொமோஷன் கொடுக்காட்டி சேலரி சரி இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்போ அந்த ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்துருச்சுன்னு சொல்லி சொன்னோம் உங்களோட சைடு, அப்படி இல்லாட்டி நீங்க வந்து இந்த ஆர்கனைசேஷன்ல என்வாயர்மெண்ட் சரியில்லை, ஸோ அந்த என்வாயர்மெண்ட் மிஸ்டேக்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டேக் இருக்கு அப்படியே வந்து நீங்க இக்னோர் பண்ண முடியாது. அந்த மிஸ்டேக் எப்படி கரெக்ட் பண்ணி கொள்றதுன்னு சொல்லி கண்டிப்பா பார்க்கணும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு மேனேஜரா இருக்கக்குள்ள உங்க மேல ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தா கூட நீங்க என்ன செய்யணும், ஓப்பனா அவங்ககிட்ட அந்த எம்ப்ளாயிட்ட போயிட்டு சாரி சொல்லி அந்த மிஸ்டேக்கை வந்து நீங்க என்ன செய்யலாம், கரெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இல்ல நீங்க பிழை செஞ்சிருந்தாலுமே வந்து நீங்க வந்து எக்ஸ்கியூஸோ அப்படி இல்லாட்டி நீங்க அந்த என்ன சொல்றது அதாவது இக்னோர் லெவல்ல இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா அங்க பீப்பிள் மேனேஜ்மெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகுது. உதாரணம் பாருங்க, இப்ப நீங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் செஞ்ச பிறகு உங்களோட மேனேஜர் வந்து ஐயோ சாரி
என்ன சொல்றது, உங்களோட மேனேஜர் மிஸ்டேக் செஞ்சுட்டாரு, அவர்னால உங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கை செஞ்சு கொள்ள முடியாட்டி அவர் வந்து ஐயோ சாரி என்னால மிஸ்டேக், இதை கொஞ்சம் சரியா செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லக்குள்ள உண்மையால நீங்க என்ன செய்வீங்க, அது ஒரு பாசிட்டிவ் வைபா எடுத்துக்கொண்டு ஓகே ஒர்க்க செஞ்சு கொண்டு போவீங்க. அப்படி இல்ல நான் மிஸ்டேக் விட்டாலும் நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்படி அவர் வந்து ஆர்கியூ பண்ணக்குள்ள வந்து நீங்க அங்கன சக்சஸ்ஃபுல்லா உங்களோட ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்க. ஸோ இதுதான் வந்து நாங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு பீப்பிள் மேனேஜ்மெண்ட்டை வந்து கொண்டு போறதுன்னு சொன்னா லேர்னிங் பண்ணிக்கொள்ள வேண்டிய விஷயங்களா இருக்கும். ஓகேயா? ஸோ அதைத்தான் நான் இங்க சொல்லியிருக்கிறேன். சில எக்ஸாம்பிள்ஸும் வந்து சொல்லியிருக்கிறேன். சரியா? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்களை வந்து இது வந்து பாயிண்ட்ஸ்ல போட்டிருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்களை வந்து நீங்க அங்கன போடுங்க. அதாவது வந்து இங்க நான் சொல்லியிருக்கிறது வந்து என்னது, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வந்து டெவலப்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு பீப்பிள் மேனேஜ்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுன்னு சொன்னா. அடுத்தது வந்து நாங்க சொல்லலாம், நாங்க எம்ப்ளாயீஸ சரியா நாங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் குடுக்குறது. அடுத்தது அவங்கட்ட இருக்கிற ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து நாங்க என்ன செய்யறோம், லிமிட் பண்ண அவங்களோட ஸ்கில்ஸ வந்து டெவலப் ஆக்குறது. அ ஸோ அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸை வந்து பெற்றுக் கொடுக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பீப்பிள் மேனேஜ்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்காக நாங்க லேர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். எங்களுக்கு நாங்க அதை லேர்ன் பண்ணிக்கொள்ளணும். எப்படி நான் அந்த பீப்பிளை வந்து ஹேண்டில் பண்ண போறேன், எப்படி நான் அந்த பீப்பிள்ட வந்து சக்ஸஸ்க்கு சப்போர்ட் பண்ண போறேன், அந்த மாதிரியான விஷயங்கள். ஓகேயா? ஸோ அதுதான் வந்து 2வது கொஸ்டின். ஓகே. டிஸ்கிரைப் யூ ட்ரீம் ப்ரொஃபஷனல் ரோல் இன் ஃபியூச்சர். அப்ப இந்த ப்ரொஃபஷனல்னு சொல்ற விஷயம் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உங்களுக்குன்னு ஒரு தனி ப்ரொஃபஷன்ஸ் இருக்கும். இப்ப நீங்க வந்து இதுல மேரிட் பண்ணவங்க இருப்பீங்க, அன்மேரிட் பண்ணவங்க இருப்பீங்க. இப்போ கேர்ள்ஸா இருக்கலாம், பாய்ஸா இருக்கலாம். உங்களுக்குன்னு என்ன ஒரு ப்ரொஃபஷன் நீங்க யோசிச்சு வச்சிருப்பீங்க. நான் அட்லீஸ்ட் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும். நான் இந்த ஃபீல்ட்ல வந்து இவ்வளவு தூரத்துக்கு வரணும். நான் இந்த டிகிரி கம்ப்ளீட் பண்றது மூலமா நான் இந்த ஆர்கனைசேஷன்ல இந்த பொசிஷன்ல இந்த ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ள இருக்கணும். ஸோ அதுதான் உங்களோட ப்ரொஃபஷனல். அது உங்களோட ட்ரீம். உங்களோட கனவு. நீங்க இப்ப இந்த டிகிரியை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். இந்த டிகிரி ஒண்ணு செய்யணுங்கிறது உங்களோட ப்ரொஃபஷனல். அது 4 வருஷத்துக்குள்ள சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறேங்கிறது சொல்ற விஷயம் வந்து உங்களோட கனவு. அதே மாதிரி நாங்க ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லயும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கும். அந்த ப்ரொஃபஷனல் ரோல், அந்த ப்ரொஃபஷனல்ல நீங்க செய்யக்கூடிய ரோல், அதாவது உங்களோட பங்குகளை தான் வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இங்க மென்ஷன் பண்ணணும். இப்ப நீங்க ஆஸ் ஸ்டூடெண்டா இருக்கக்குள்ள உங்களோட ப்ரொஃபஷனல் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணுது. அதுக்கான உங்களோட ரோல உங்களோட உங்களோட ஆஸ் உங்களோட ஜாப் ரோல் எப்படி இருக்கும்னு கேட்டா, ஓகே நான் அசைன்மெண்ட் எல்லாம் டெட்லைனுக்குள்ள சப்மிட் பண்ணணும். எக்ஸாம்க்கு ரெடி ஆகணும். நல்லா லேர்ன் பண்ணி கொண்டு போகணும். சரியான முறையில வந்து எல்லாரும் அந்த லேர்ன் பண்ண விஷயத்த டவுட் எதுவும் இருந்தா சரியா அந்த டைம்க்குள்ள கேட்டுக்கொள்ளணும். லெக்சர்ஸ் சரியா கரெக்ட்டா போகணும். லெக்சர்ஸ், நோட்ஸ், ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சரியான முறையில வந்து ரீட் பண்ணி எக்ஸாம்பிள்ஸோட வந்து நான் படிச்சு கொள்ளணும். ஸோ அதுதான் உங்களோட வந்து என்னது, த ட்ரீம். அதாவது உங்களோட ட்ரீம்க்காக வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் ரோல் வந்து நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்ல ஒவ்வொரு மேனேஜர்ட்டையும் வந்து என்னது சொன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ரோல் வந்து இருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ வந்து அந்த ப்ரொஃபஷனல் ரோல்னு சொல்லக்குள்ள வந்து நீங்க ஒரு மேனேஜரா இருக்கக்குள்ள வந்து நீங்க என்ன செய்யணும்னா அந்த மேனேஜ்மெண்ட் டாஸ்க் லெவலுக்குள்ள ப்ரொஃபஷனல் ரோலா தான் பார்ப்பீங்க. அது நீங்க இந்த ஃபியூச்சரை நோக்கி செய்யறது. இப்ப நீங்க எதிர்காலத்துல இப்ப வந்து ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயா இருந்தாலும் உங்களுக்கு எதிர்காலத்துல வந்து ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கும். நான் இந்த நிறுவனத்துல ஒரு மேனேஜர் ஆகணும், இந்த நிறுவனத்துல நான் ஒரு சிடிஓ ஆகணும், சிஇஓ ஆகணும், ஒரு டிரெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கும். அப்ப நீங்க உங்களுக்கு அப்படி ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கக்குள்ள வந்து உங்களோட ஃபியூச்சர்ல வந்து அந்த ஜாப், அதாவது உங்களோட ஃபியூச்சர்ல அந்த ப்ரொஃபஷனல் கொண்டு வரதுக்கு என்னென்ன ஜாப் ரோல், என்னென்ன ரோல்ஸ் இருக்கணும்னு கேட்கிறாங்க. அப்ப முதலாவது வந்து நாங்க இங்க என்ன சொல்லலாம்னு சொன்னா, டீம் ஓரியன்டேஷன். இந்த டீம் ஓரியன்டேஷன் சொன்னா என்னதுன்னு சொன்னா, குழு. அதாவது வந்து கண்டிப்பா வந்து நீங்க ஒரு ஃபியூச்சர்ல வந்து நீங்க இப்ப நீங்க இங்க வந்து நாங்க மேனேஜ்மென்ட் லெவல்ல தான் கதைச்சு கொண்டு போறோம். ஸோ அப்போ ஒரு டீம் கோஆர்டினேஷன் வந்து இருக்கும். அதாவது வந்து ஒரு 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 டீம்ல வந்து நீங்க அந்த டீம்ல இருக்க மெம்பர்ஸோட வந்து சரியான ஒத்துழைப்பு வழங்கணும். ஸோ ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கணும். அவங்களோட சரியான முறையில வொர்க் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட் இருக்கும். நீங்க ஒரு மேனேஜர்ன்னு சொல்லி நீங்க அந்த மேனேஜரா இருந்தா நீங்க தனித்து செயற்பட முடியாது. அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற each and every department, each and every unit, each and
எவ்ரி பீப்புளோடையும் வந்து நீங்க நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். அப்ப அந்த டீம் ஓரியன்டேஷன்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஜாப் ரோலா இருக்கும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல. அடுத்தது வந்து டெவலப்பிங் த அதர்ஸ். அதாவது வந்து மற்றவர்களை நாங்க என்ன செய்யணும்னா டெவலப் பண்ணிக்கொள்ளணும். இப்ப நீங்க மட்டும் அந்த ஒரு ப்ரொஃபஷனல்ல வந்து நீங்க சக்சஸா வாரீங்கன்னு சொன்னா, உங்களோட சுத்தி இருக்கவங்களும் வந்து அந்த சக்சஸ்க்கு வந்தா தான் நீங்க என்ன செய்ய முடியும்னா, அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து வொர்க்க சரியா கொண்டு போக முடியும். நீங்க வந்து நல்ல கம்ப்ளீட்டா நல்ல நாலேஜபிளா இருந்தாலும், உங்களோட சுத்தி இருக்கிற அந்த எம்ப்ளாயீஸ் வந்து சரியான நாலேஜபிள் இல்லாட்டி நீங்க அவங்கள வச்சு ஒர்க் பண்ண முடியுமா? அவங்கள வச்சு சரியான ரூட்ல வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து growth கொண்டு போக முடியுமா? கொண்டு போக முடியாது. அதுதான் டெவலப்பிங் த அதர்ஸ்னு சொல்றது. அடுத்தது லீடர்ஷிப். இந்த லீடர்ஷிப்னு சொல்ற விஷயமும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதாவது வந்து தலைமைத்துவம்னு சொல்றது வந்து நாங்க அந்த ஒட்டுமொத்த அந்த நிறுவனத்துல ஒட்டுமொத்த குழுவையும் வந்து சரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல சரியான முறையில வந்து நீங்க கைட் பண்ணி கொண்டு போகணும். அந்த லீடர்ஷிப்னு சொல்ற விஷயம் கண்டிப்பா இருக்கணும். உங்களோட ப்ரொஃபஷனல் அதாவது வந்து டிஸ்கிரைப் யுவர் ட்ரீம் ப்ரொஃபஷனல் ரோல் இன் ஃபியூச்சர். உங்களோட அந்த எதிர்காலத்துல நீங்க அந்த ப்ரொஃபஷன் ஒரு மேனேஜரோ ஆஸ் அ சிடிஓவோ சிஇஓவோ ஒரு என்ன சொல்றது ஒரு டைரக்டா வருதுன்னு சொன்னா, உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஸ்கில்ஸ், இந்த ஜாப் ரோல்லாம் நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும்னு சொன்னா, அப்சர்வேஷன் பண்ணணும். பிளானிங் திட்டமிடல்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இந்த பிளானிங்னு சொல்லக்குள்ள வந்து, நாங்க எதிர்காலத்துல என்னென்ன ஃபியூச்சர் பிளானிங் இருக்கு, அந்த பிளானிங் சக்சஸ்ஃபுல்லா நடக்குமா? அப்ப அந்த பிளானிங்க வந்து எப்படி நாங்க கொண்டு போக முடியும்? அதுக்கான அந்த பிளானிங் செய்யும் முன்னுக்கு நீங்க அதுக்காக எடுக்கிற டிசிஷன்ஸ் என்னது? ஸோ அந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அதுக்குள்ள வந்து இன்க்ளூட் பண்ணிக்கொண்டு போகணும். அடுத்த விஷயம். டீம் ஒர்க். இந்த டீம் ஒர்க்ன்னு சொல்றது, நான் இங்க முதலாவது வந்து சொன்னது என்னதுன்னு சொன்னா, டீம் ஓரியன்டேஷன். இங்க டீம் ஒர்க்ன்னு சொன்னா, நாங்க எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்றது. ஒரு மேனேஜரா இருந்தாலுமே வந்து நீங்க இன்னொரு நிறுவனத்தோட வேலை செய்வீங்களா? இன்னொரு டிபார்ட்மென்ட்டோட இருக்கக்குள்ள, நாங்க எல்லாரோடையும் சேர்ந்து நாங்க ஒரு டீம் உங்களோட டாஸ்க் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டா, நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட்டட்ன்னு நாங்க ரிசல்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த ஓவராலா அந்த டீம் ஒர்க்கும் சக்சஸா முடிஞ்சா தான், அங்க வந்து அந்த ஜாப் ரோல் வந்து சக்சஸ்ன்னு சொல்ல முடியும். அடுத்தது வந்து ப்ராப்ளம் சால்விங். பிரச்சனைகளை தீர்க்கிறது. நீங்க ஃபோர்காஸ்டிங் பண்ணணும். ஃபியூச்சர்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம். அந்த ப்ராப்ளம்ஸ வந்து நீங்க அந்த ப்ராப்ளம்ஸ வந்து சாரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஹேண்டில் பண்றேன்னா அப்படி எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? ஸோ அத எப்படி எந்த வேல நீங்க வந்து அந்த ப்ராப்ளத்த வந்து சார்ட் அவுட் பண்ணுவீங்க? அந்த மாரி எல்லா விஷயத்தையும் வந்து நீங்க கன்சிடர் பண்ணணும். இதுதான் வந்து 3வது கொஸ்டினுக்கான 10 மார்க்ஸுக்கான ஆன்சர். ஓகேயா? சரி. அடுத்தது 4வது கொஸ்டின்ஸ். இது எல்லாமே எஸ்ஸே டைப்ல தான் செய்யணும். நான் இங்க வந்து ஹெட்டிங் எல்லாம் போட்டு செஞ்சிருக்கேன். நீங்க அப்படி இந்த ஹெட்டிங் எல்லாம் போடாதீங்க. கொஸ்டின் நம்பர்லாம் போடாதீங்க. அதாவது வந்து இப்ப முதலாவது கொஸ்டின்னா, முதலாவது கொஸ்டினுக்கு வந்து ஒரு பேராகிராஃப். அந்த பேராகிராஃப்ல எல்லாம் எழுதிட்டு 2வது கொஸ்டின் எழுதக்குள்ள அடுத்து 2வது பேராகிராஃப் வாங்க. 3வது கொஸ்டின் எழுதக்குள்ள 3வது பேராகிராஃப் வாங்க. ஓகேயா? ஓகே. அடுத்தது பாருங்க. எக்ஸ்பிளைன் ஹவ் யூ லெசன் லேர்ன் ஃப்ரம் த இன்டர்வியூ வில் ஹெல்ப் யூ த பெர்ஃபார்ம் சக்சஸ்ஃபுல்லி இன் யுவர் ஃபியூச்சர் கேரியர். அப்ப அதாவது வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப நாங்க ஒரு இன்டர்வியூல வந்து ஃபேஸ் பண்றோம்னு சொன்னா, ஹவ் த லெசன் லேர்ன் நாங்க அந்த இன்டர்வியூல வந்து நாங்க ஃபேஸ் பண்ற மூலமா வந்து எங்கட ஃபியூச்சர் சக்சஸ்ஃபுல்லுக்கு வந்து எங்கட பெர்ஃபார்மன்ஸ வந்து நாங்க இன்கிரீஸ் பண்ணிக்கொள்றதுக்கு அந்த இன்டர்வியூன்னு சொல்ற விஷயம் வந்து எவ்வளவு சக்சஸ் ஆகுது கேட்கறாங்க. அப்ப அதுக்காக நீங்க ஒரு ஹெச்ஆர் மேனேஜரா இருக்கலாம், ஒரு ஆப்பரேஷன் மேனேஜரா இருக்கலாம், ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்கலாம், ஃபைனான்சியல் மேனேஜரோ அப்படி இல்ல டீம் லீடரா கூட அதாவது வந்து நீங்க ஒரு இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணக்குள்ள வந்து அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றது மூலமா வந்து உங்களோட லெசன்ல நீங்க என்னென்ன விஷயங்களை அந்த இன்டர்வியூ வந்து கற்றுக்கொண்டீங்க. சோ அது வந்து உங்களோட எதிர்கால ஃபியூச்சர் சக்சஸ்க்கு வந்து எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும். உதாரணத்துக்கு பாருங்க, நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்க. 1 மினிட். ஓகே. நீங்க ஒரு இன்டர்வியூ ஒண்ணு போறீங்க. நீங்க அந்த இன்டர்வியூக்கு போகக்குள்ள வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, உங்களோட ஸ்கில்ல டெஸ்ட் பண்றதுக்காக முதலாவது வந்து என்ன செய்வாருன்னா மேனேஜர் வந்து உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பார்ப்பாரா? இல்ல. உங்கள முதல்ல வந்து என்ன செய்வாரு? கதைப்பாரு. உங்களோட பேசுவாரு. அதாவது முதல்ல வந்து உங்களோட மதர் லாங்குவேஜ்ல வந்து பேசுவாரு. அப்புறம் திடீர்னு சாரி மதர் லாங்குவேஜ்ல முதல்ல வந்து இங்கிலீஷ்ல வந்து பேசுவாரு. அப்படி பேசிக்கொண்டு வரக்குள்ளே வந்து அவர் சிங்களமா, தமிழா இருந்தா சடனா நீங்க வந்து அவர் சிங்களத்துல கதைக்க தொடங்குவாரு. அப்படி இல்லாட்டி ஒரு தமிழா இருந்தா தமிழ்ல கதைக்க தொடங்குவாரு. சோ அந்த ஸ்கில்ஸ்
உங்களோட எப்படி நீங்க அதுக்கு வந்து பேஸ் பண்றீங்க. ஒரு சிச்சுவேஷன குடுப்பாங்க. சோ அந்த சிச்சுவேஷன வந்து எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் அந்த கம்பெனில இருந்து இந்த கம்பெனிக்கு வாரீங்க? நாங்க ஏன் உங்கள வந்து இந்த கம்பெனில இந்த பொசிஷனுக்கு வந்து ரிக்வயர்மென்ட் பண்ணணும்? நீங்க என்னென்ன உங்கள நாங்க ரிக்வயர்மென்ட் பண்ணா நீங்க என்ன எங்களுக்காக வந்து இந்த கம்பெனிக்காக செய்வீங்க? சோ அது வந்து என்ன சொல்றது? எங்கட வந்து அந்த லெசன் லேர்ன் அதாவது வந்து எங்கட வந்து ஃபியூச்சர் சக்சஸ்க்காக எங்கட ஃபியூச்சர் கெரியர் சக்சஸ்க்காக வந்து நாங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகி இருக்கோம்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் அந்த இன்டர்வியூல வந்து அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்கிறது. உங்களோட ஃபியூச்சர் ஆப்ஜெக்டிவ் என்ன? ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னது? ஸோ நீங்க வந்து ஏன் பிரசன்ட் கம்பெனில இருந்து வாரீங்க? பிரசன்ட் கம்பெனில இருந்து இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்தீங்க. ஸோ அது கூட வந்து ஒரு உங்களோட ஃபியூச்சர் லேர்னிங் தான். அதாவது நீங்க அந்த கம்பெனில வந்து இருந்த கற்றுக்கொண்ட விஷயங்களை விட நீங்க இன்னும் எதிர்பார்க்குறீங்க வேற விஷயங்கள் கற்றுக்கொள்ள. இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுக்கு. ஸோ நீங்க அதுதான் எங்கட அந்த இன்டர்வியூ வந்து செய்யறதுக்கான சக்சஸ். இன்டர்வியூ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்கு. நாங்க ஒரு இன்டர்வியூ போறதால வந்து எங்கட சேலரி இன்கிரிமெண்ட் ஆயிக்கொள்றதுக்காகவோ, அப்படி இல்லாட்டி எங்கட ப்ரொஃபஷனல கூட்டிக்கொள்ள நீங்க ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து எக்ஸிக்யூட்டிவோ, அப்படி இல்லாட்டி எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து அசிஸ்டன்ட் மேனேஜர், மேனேஜர் ஆகுறதுக்காக மட்டுமோ, அப்படி இல்லாட்டி சேலரி நீங்க என்ன சொல்றது 50,000ல இருந்து 90,000 1 லாக்கோ 150க்கோ மாத்திக் கொள்றதுக்காக மட்டும் இல்ல. நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா, அது கண்டிப்பா உங்களோட சக்சஸ்ஃபுல்லி இன் யுவர் ஃபியூச்சர் கேரியருக்கும் வந்து அது யூஸ் ஆகும். நீங்க எத்தன பேர் அந்த மாரி யோசிச்சு பார்த்துருக்கீங்க? ஓகே நான் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். அந்த இன்டர்வியூல என்னால வந்து என்னென்ன விஷயங்கள வந்து பேஸ் பண்ணிக்கொள்ள முடியாம இருந்துச்சு. அவரு என்ன இங்கிலீஷ்ல கதைச்சாரு. என்னால சரியா இங்கிலீஷ்ல கதைச்சு கொள்ள முடியல. நாங்க இப்போ வந்து ஒரு இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து நல்ல ஒரு பொசிஷன்ல நல்லா வொர்க் பண்ணக்கூடியவங்களா இருப்போம். ஆனா நாங்க இன்னொரு கம்பெனில வந்து நாங்க ஒரு இன்டர்வியூக்கு போகக்குள்ள சம்டைம்ஸ் வந்து எங்கட என்னது அ சரியா பாஸ் பண்ணிக்கொள்ள இல்லாம போகலாம். சம்டைம்ஸ் நாங்க வந்து வொர்க்கிங் என்ன சொல்றது ஆன்லைன் இன்டர்வியூ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருப்போம். வொர்க்கிங் இன்டர்வியூல எங்களுக்கு ஃபெயில் ஆகக்கூடிய டேலண்ட் இருக்கலாம். சோ நாங்க ஈவன் இன்டர்வியூல நெறைய வகையான இன்டர்வியூஸ் இருக்கு. நேர்காணல். எக்ஸாம்ஸ் வப்பாங்க. பிசிக்கல் இன்டர்வியூ இருக்கு. அ என்ன சொல்றது ரிட்டன் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது வந்து என்ன பிராக்டிகல் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்கன்னு சொன்னா, ஒரு சிஸ்டம் டெவலப்மென்ட் பண்ணி காட்ட சொல்லுவாங்க. அப்ப அப்படி ஒரு ஒரு நாங்க இன்டர்வியூ ஒன்னுக்கு சாரி ஒரு இன்டர்வியூக்கு போறதால வந்து உண்மையாலுமே வந்து எங்க சக்சஸ்ஃபுல் இன் ஃபியூச்சர் கேரியர். இப்ப நீங்க வந்து போறீங்க ஆர்கனைசேஷன்ல பார்ப்பாங்க உங்களோட கேரியர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம். ஓகே நீங்க டிகிரி தான் படிச்சிருக்கீங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஐயோ நாங்க பார்க்குறோம் இதுல நல்ல ஒரு மாஸ்டர் படிச்சவங்கள தான். அப்போ உங்களுக்கு அங்க என்ன வருது ஒரு பாசிட்டிவ். ஓகே ஃபியூச்சர் கேரியர்ல வந்து நான் அப்ப மாஸ்டரும் படிச்சு கொள்ளணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே இன்னொரு விஷயம். நாங்க வந்து நீங்க போறீங்க ஒரு இன்டர்வியூக்கு. ஓகே. நாங்க இங்க வந்து 3 லாங்குவேஜும் தெரிஞ்ச ஒரு பெர்சன தான் பார்க்குறோம். அப்ப நீங்க உங்களோட அங்க ஃபியூச்சர் கேரியர் ஒண்ணு வருது. ஓகே. நான் வந்து லாங்குவேஜ் வந்து எனக்கு தமிழும், இங்கிலீஷும் மட்டும் தெரிஞ்சா காணாது. சிங்களமும் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் அங்க வந்து என்ன சொல்றது, ஒரு இன்டர்வியூ மூலமா வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, நிறைய விஷயங்கள வந்து கற்றுக்கொள்கிறோம். ஓகே. ஒரு மேனேஜர் ஒரு டீம் என்ன சொல்றது? இப்ப நீங்க ஆர்கனைசேஷன்ல இருக்கக்குள்ள எல்லாரும் பெருசா மேனேஜரோட மூவ் ஆக மாட்டீங்க. பெரிய மீட்டிங்ல வந்து அட்டெண்ட் பண்ண மாட்டீங்க. அப்படி இருக்கக்குள்ள நீங்க இப்பதான் ஒரு இன்டர்வியூக்கு வந்து போக்குல வந்து அங்க உங்களோட இன்டர்வியூல வந்து நீங்க ஒரு மேனேஜரோட பேச வேண்டி வரும். இங்கிலீஷ்ல பேச வேண்டி வரும். அப்படி இல்லாட்டி ஒரு பேனல் போர்ட்க்கு வந்து நீங்க ஒரு பிரசன்டேஷன் ஒண்ணு செஞ்சு காட்ட வேண்டி வரும் ஒரு இன்டர்வியூல. சோ அப்படி இருக்கக்குள்ள தான் வந்து என்ன செய்ய முடியும்னா உங்களால லெசன் லேர்ன் ஃப்ரம் த இன்டர்வியூ வில் ஹெல்ப் யூ பெர்ஃபார்ம் சக்சஸ்ஃபுல் இன் யுவர் ஃபியூச்சர் கேரியர். உங்க ஃபியூச்சர் கேரியருக்கு வந்து இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுல வந்து நீங்க நிறைய விஷயங்கள வந்து கற்றுக்கொள்ள முடியும்னு சொல்றாங்க. அதுக்காக வந்து நிறைய விஷயம் கற்றுக்கொள்ள நான் இன்டர்வியூ மட்டும் தான் போய் கொண்டு இருக்கணும்னு சொல்லி இல்ல. பட் இன்டர்வியூ போறதாலே எங்களுக்கு நிறைய விஷயங்கள கற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி தான் நாங்க அங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, நாங்க அங்க சொல்றோம். ஓகே. சோ இப்ப அதுல வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நாங்க பார்ப்போம். இப்ப நான் இந்த சொன்ன விஷயங்களும் வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது தான். அது இல்லாம வந்து வேற விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா ரிவ்யூ யுவர் ஃபீட்பேக். அதாவது உங்களோட ஃபீட்பேக், உங்களோட கருத்துக்கள வந்து மதிப்பாய்வு செய்ய முடியும். நீங்க ஒருத்தரோட இன்டர்வியூல இருக்கீங்க. நீங்க ஒரு மேனேஜருக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றீங்க. ஸோ நீங்க சொல்லிட்டு அந்த டைம்ல நீங்க திரும்ப இன்டர்வியூ முடிய வந்து, ஐயோ! நான் அங்க வந்து சொதப்பிட்டேனே. ஸோ நான் இத வந்து இன்னும் இப்படி சொல்லியிருக்கலாம். ஸோ நீங்க அத யூஸ் பண்ணி பார்ப்பீங்க. இதான் ரிவ்யூ யுவர் ஃபீட்பேக்ன்னு சொல்றது. நீங்க ரிவ்யூ பண்ணி பார்ப்பீங்க. ஐயோ! நான் அங்கன சொதப்பிட்டேனே அந்த விஷயத்த. நான் இத வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி பெர்ஃபெக்ட்டா சொல்லியிருக்கலாமேன்னு சொல்லி பார்ப்பீங்க. சரியா. அடுத்தது வந்து இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூ போகும்போது என்ன செய்வீங்க? அந்த ஆர்கனைசேஷன பத்தி நெறைய ரிசர்ச் பண்ணுவீங்க. ஓகே அந்த ஆர்கனைசேஷன் சேர்மன் யாரு? அந்த ஆர்கனைசேஷன் இப்ப கரண்ட்டா என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கு? அந்த ஆர்கனைசேஷன் பொசிஷன் என்ன இருக்கு? அது கூட ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிய பத்தி நீங்க கற்றுக்கொள்றீங்க. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரிய வந்து
கற்றுக்கொள்றதுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அந்த ஆர்கனைசேஷன்ல என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. அதுக்கு அப்படி இல்லாட்டா அந்த ஏற்கனவே வந்து முதல்ல அட்டெண்ட் பண்ணவங்க, அந்த ஆர்கனைசேஷன் வேலை செய்ற எம்ப்ளாயிய வந்து ஒரு செட் ஒண்ணு போட்டு பார்ப்பீங்க. உங்களோட ஆர்கனைசேஷன்ல என்ன மாதிரியான ஜாப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. ஸோ வொர்க் என்வைரன்மென்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுதான் அங்க நான் சொல்றது. அடுத்தது அனலைஸ் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது உங்களோட செயல்திறனை வந்து என்ன செய்யணும்னு மதிப்பாய்வு செஞ்சு பார்க்க கூட முடியும். இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூ போனா தான் தெரியும். உண்மையாலுமே வந்து ஓகே நீங்க ஒரு ஜாப்புக்கு போயிட்டீங்க. இன்டர்வியூ போகக்குள்ள தான் தெரியும். ஐயோ! இந்த சிவி வந்து ஃபில் பண்ணக்குள்ள நான் இன்னும் நெறைய விஷயம் படிச்சிருக்கணுமே. இந்த ஜாப் பொசிஷனுக்கு எனக்கு சூட்டபிளா இருக்குமா? நான் நல்லா இன்னும் படிச்சிருந்தா எனக்கு இத விட இன்னும் சூட்டபிளான ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்து நான் அப்ளை பண்ண முடியுமேன்னு சொல்லி எத்தன பேர் நீங்க உங்கள யோசிச்சிருப்பீங்க. ஸோ அதத்தான் இங்க நான் சொல்றது. அனலைஸ் யுவர் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லி. நான் இன்னும் படிச்சிருக்கேன். இப்ப நான் பாருங்க, இப்ப நான் ஓ லெவல், ஏ லெவல் ரிசல்ட் ஷீட் எடுத்து பார்க்கல. நான் இப்ப யாரையும் வந்து என்ன சொல்றது? இதா சொல்றேன்னு நினைக்க வேணாம். நான் இப்ப கூட யோசிப்பேன். ஐயோ! இந்த சப்ஜெக்ட்ல இந்த சப்ஜெக்ட்ல ஏ எடுத்திருக்கலாம். அநியாயம் நான் பி எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தா எனக்கு ஏ வந்திருக்கும். அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுவேன். இங்கிலீஷ் எடுத்துக்கொள்ளுங்க. நாங்க எவ்வளவு தூரம் ஐயோ! உண்மையாலுமே அந்த ஸ்கூல் டைம்ல வந்து நாங்க அந்த இங்கிலீஷ வந்து சரியா லேர்ன் பண்ணிக்கொள்ளாதனால, நாங்க ஒரு ஜாப்புக்கு போயிட்டோம். அப்படி இல்லாட்டி நாங்க அடிஷனலா நாங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணக்குள்ளயோ, அட்வான்ஸா படிக்க ஸ்டார்ட் பண்ணக்குள்ளயோ வந்து அந்த இங்கிலீஷ் நேல வந்து நாங்க எவ்வளவு தடத்துல வந்து ஃபெயிலியர் ஆகியிருக்கோம். எவ்வளவு சிச்சுவேஷன்ல வந்து அந்த இங்கிலீஷ் நேல வந்து நாங்க வந்து டவுன் ஆகியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து அனலைஸ் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். அப்ப அந்த இன்டர்வியூல கூட வந்து இப்ப இன்னும் நீங்க வந்து இப்ப ஒரு ஜாப்ல வேலை செஞ்சு கொண்டு இருந்தாலுமே, இன்னொரு நீங்க இன்டர்வியூ போக்குல வந்து உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் சொல்ற விஷயம் வந்து ஒரு மைண்ட்ல வந்து ஒரு நெகட்டிவா இருக்கக்குள்ள வந்து நீங்க இன்டர்வியூ போக்குல கூட பயப்படுவீங்க. ஐயோ! இங்கிலீஷ்ல என்னென்ன கேட்பாங்களோ தெரியாது. என்ன மாரி உண்டு சொல்லி தெரியாதுன்னு சொல்லி. அதுதான் அனலைஸ் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். ஐடென்டிஃபை யுவர் கேப்ஸ். அப்ப நீங்க இன்னும் என்னென்ன உங்களுடைய ஸ்கில்ஸ் என்னென்ன வளர வேண்டியிருக்கு. இப்ப நாலேட்ஜா இருக்கலாம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். சம்டைம்ஸ் சொல்லலாம், நாங்க இந்த ஜாப்க்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ தான் பார்க்குறோம். உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் தான் இருக்கு. அப்ப அந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட பெர்சனாலிட்டி. நீங்க இந்த ஜாப்புக்கு வந்து சூட்டபிள் இல்ல. இன்னும் கொஞ்சம் நாங்க இத மோர் அட்ராக்டிவான ஒருத்தர நாங்க பார்க்குறோம். அடுத்து ரொம்ப சூட்டபிளான அப்ரிபியேட்டடான நாங்க கேண்டிடேட் ஒருத்தர் தான் பார்க்குறோம். ஸோ அப்படி நீங்க இதாக்கக்குள்ள நீங்க பார்ப்பீங்க. ஓகே இந்த கேப்ஸ் என்ன இருக்கு? நான் இன்னும் என்னென்ன லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு? இந்த கேப்ஸ நான் எப்படி ஃபில் பண்ணிக்கொள்ள போறேன்? சம்டைம்ஸ் பாருங்க, இப்ப டிகிரி எடுக்கக்குள்ள ஒரு சில குவாலிஃபிகேஷன்லாம் போட்டிருப்பாங்க. சாரி என்ன சொல்றது? ஒரு சில என்ன சொல்றது? நாங்க அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ல பார்த்திருப்பாங்க. டிகிரி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கணும். டிகிரி வந்து செகண்ட் கிளாஸ்ல இருக்கணும். பேங்க்ல எல்லாம் பாருங்க. ஸோ வந்து ஓ லெவல், ஏ லெவல் வந்து கண்டிப்பா ஓ லெவல்ல வந்து மேத்ஸ், இங்கிலீஷ்ல சி எபோவ் இருக்கணும். அப்படி இல்லாட்டி பி எபோவ் இருக்கணும்னு சொல்லி. இங்கிலீஷ்ல பி இருக்கணும்னு சொல்லி. ஸோ அதுதான் ஐடென்டிஃபை உங்களோட கேப்ஸ் என்னென்ன இருக்கு. இந்த ஸ்போர்ட்ஸ் செஞ்சிரும். இப்போ ஒரு சில இப்ப ஸ்போர்ட்ல எல்லாம் நீங்க எங்கேயாவது கோச்சா போறோம்னா, இந்த ஸ்போர்ட்ஸ்ல நீங்க வந்து கோல்ட் மெடலிஸ்ட் இதாக்கி இருக்கணும். ஸோ கோல்ட் மெடலிஸ்டா இருக்கணும். நீங்க ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு ஒரு பிடி டீச்சரா போறேன்னு சொல்லி சொன்னா, நீங்க இந்த அத்லெட்டிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த அத்லெட்டிக்ஸ்ல வந்து நீங்க டேலண்டடா இருக்கணும்னு சொல்லி. அதுதான் ஐடென்டிஃபை யுவர் கேப்ஸ்ன்னு சொல்லி சொல்றது. அடுத்தது அப்டேட் யுவர் ரீசன். இப்ப அப்டேட் யுவர் ரீசன் சொல்லி சொன்னா, நீங்க வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க ஒரு சிவின்னு சொல்றதுக்கு தானே சிவி நாங்க அடிக்கடி வந்து நாங்க ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கொள்ள எங்கட அப்டேட் யுவர் ரெஸ்யூம். அதாவது வந்து எங்க சிவியை வந்து நாங்க அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கணும். இப்போ உங்களோட ஆர்கனைசேஷன்ல நீங்க இங்க இன்னைக்கு ஒர்க் பண்றீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒண்ணு தரோம். ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு தராங்கன்னா, உங்களோட சிவில கண்டிப்பா நீங்க அத அப்டேட் பண்ணி கொள்ளணும். ஏன்னா நீங்க லேர்ன் பண்ணி கொண்டீங்க. இப்ப நீங்க இங்க வந்து 3rd இயர் படிக்கிறீங்க. இப்ப எத்தனை பேர் உங்களோட சிவில வந்து இப்ப டிகிரி ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்க ரீடிங் பிஎஸ்சி ஹானர்ஸ் டிகிரின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. நிறைய பேர் 100ல ஒரு 50% கூட போட்டிருக்க மாட்டீங்க உங்களோட சிவில. அடிக்கடி நாங்க எங்களை என்ன செய்யணும்? அப்டேட் பண்ணி கொள்ளணும். ஓகே நான் இந்த டேலண்ட் இந்த ஸ்கில்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அப்டேட் பண்ண தான் உங்களுக்கு தெரியும். நான் இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு நான் அந்த பாத்துக்கு போகணும். இன்னும் என்னால என்னென்ன விஷயங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண இருக்கு. இன்னும் என்னால என்னென்ன விஷயங்கள் வந்து என்னால வந்து அன்கம்ப்ளீட்டட் லெவல்ல இருக்கு. அதை நான் எப்படி வந்து நான் க்ரோத் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி. உங்களோட பர்சனல் ஸ்ட்ரென்த், வீக்னஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வீங்க ஒரு இன்டர்வியூல. ஓகே என்னால வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா அங்க போயிட்டு இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டு வந்து ஓகே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. நான் நல்லா சக்சஸ்ஃபுல்லா செஞ்சேன்னு சொல்லி. அப்படி இல்லாட்டி ஐயோ நான் ஒழுங்கா சக்சஸ்ஃபுல்லா முடிக்கல அப்படின்னு சொல்லி உங்களோட மைண்ட் செட்ல வந்து என்னது ஒரு வீக்னஸ் ஒன்னு கிரியேட். சோ இதெல்லாமே வந்து நாங்க என்ன செய்ய முடியும்னு சொன்னா, ஒரு இன்டர்வியூ மூலமா தான் வந்து என்ன செய்ய முடியும்னா லேர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். சோ ஓவராலா அசைன்மென்ட் அதுதான் சொல்லி இருக்குது. சோ நான் அந்த சாம்பிள் அசைன்மென்ட்டை உங்களுக்கு வந்து எக்ஸஸ் கொடுத்து ப்ரொவைட் பண்ணி வைக்கிறேன்.
தயவு செய்து அசைன்மெண்ட் நான் மாடல் ஆன்சர் கொடுத்தா அந்த மாடல் ஆன்சரை வந்து முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா இந்த ரெக்கார்டிங்கை கேளுங்க. நான் ஏன் ரெக்கார்டிங் போடுறேன்னு சொன்னேன். இந்த ரெக்கார்டிங் மூலமா தான் உங்களோட நாலேஜை வந்து நீங்க என்ன செய்யலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே நான் வந்து ஓகே அந்த சாரோ அந்த அண்ணாவை இப்படி சொல்றாரு, நான் இப்ப இதை விட இன்னும் வேற என்ன அந்த அண்ணா சொன்னதுல இன்னும் நான் என்னென்ன விஷயத்த எட் பண்ண முடியும், இல்லாட்டி அந்த அண்ணா சொன்னது உண்மையாலுமே இது கரெக்டா, இது வந்து சரியா அப்படின்னு சொல்லி நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அது கூட உங்களோட பெர்ஃபார்மன்ஸை வந்து இதாக்கி கொள்றது, இன்க்ரீஸ் பண்ணி கொள்றதுக்கான ஒரு விஷயம் தான். ஸோ அசைன்மெண்ட் ஆன்சர்ஸ் இருக்குன்னா அந்த அசைன்மெண்ட் ஆன்சரை பார்த்தே எழுதாதீங்க. அந்த அசைன்மெண்ட் ஆன்சரை பார்த்து நீங்க வேறே எழுதாது. முதல்ல அசைன்மெண்ட் ஆன்சரை பார்க்கும்போது அசைன்மெண்ட்டை நீங்க இந்த அசைன்மெண்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணாட்டி அட்லீஸ்ட் இதை பார்த்து நீங்க ஒரு அசைன்மெண்ட் செய்யறேனாலும் முதல்ல ரெக்கார்டிங்க கேளுங்க. உங்களுக்கு என்ன விஷயம் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் இதுல அசைன்மெண்ட்ல சொல்லாத நிறைய விஷயங்கள் நான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட நான் ரெக்கார்டிங்ல சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணுங்க உங்களோட அசைன்மெண்ட்க்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ அதுதான் சொல்ல இருக்கு. இந்த அசைன்மெண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்க அடுத்த அசைன்மெண்ட்கள்ல சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ.